வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு தமிழ் வகுப்புக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன இலக்கண பகுதி பார்க்க போறோம் பாருங்க. இது 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மாணவர்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இலக்கண பகுதி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சரிங்களா? 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்புக்குள்ள கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா, 5ஆம் வகுப்புக்கு போகும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா? அது எந்த மாதிரியான இலக்கண பகுதின்னு பார்த்திரலாமா? இங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம வகுப்புல எழுவாய் படிக்க போறோம். எழுவாய் பாருங்க. எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் பார்க்க போறோம். சரிங்களா? எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் நான் டெஃபினிஷன் குடுக்குறேன். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் எழுவாய். ஃபர்ஸ்ட் பகுதி என்ன பார்க்க போறோம்? எழுவாய். எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடைபெறுதுன்னா யாரால, இல்ல மனிதரா இருந்தா யாருன்னு சொல்லுவோம். சரியாம்மா? மனிதரை மட்டும்தான் நம்ம படிச்சோம் இல்லையா? உயர்திணைன மட்டும்தான் நம்ம யாரு, எவர் அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகே. இதே வந்து அஃறிணைனா நம்ம யாருன்னுலாம் கேட்க மாட்டோம். இதே ஒரு ஆடு, மாடு இருக்கு, இல்ல ஒரு அஃறிணை பொருள் இருக்கு, பந்து இருக்கு, புத்தகம் இருக்கு. இது நம்ம அவர், இவர்ன்னு பேசுவோமா? பேச மாட்டோம். சரிங்களா? அது பொதுவான பெயர்னா அதுன்னு சொல்லுவோம். இல்ல அதுக்கு ஒரு பெயர் இருந்தா புத்தகம், இது எழுதுகோல் அப்படின்னு பெயர் வச்சு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எழுவாய் அப்படின்னா ஒரு செயல் யாரால், யாரால் நடைபெற்றது. இதை வந்து எது, எவை, இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடையாக வருவதுதான் எழுவாய். சரியாம்மா? ஒரு செயல் வந்து யார், யாரால, எது, எதால, எவை, ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா எவைன்னு சொல்லுவோம். சரியாம்மா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. ராமு பந்து விளையாடினான். இங்க பாருங்க. எடுத்துக்காட்டோட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியும். ராமு பந்து, ராமு பந்து விளையாடினான். சரிங்களா? இது ஒரு வாக்கியம். சரிங்களா? ராமு பந்து விளையாடினான். சரிங்களா? இதுல பாருங்க, யார் இந்த இடத்துல நம்ம எப்படி உச்சரிக்கலாம் தெரியுமா? பந்து விளையாடியது யார்? இங்க பாருங்க. பந்து விளையாடியது யார் அப்படின்ற கேள்விக்கு விடையா வர்றதுதான் எழுவாய். பந்து விளையாடியது யார்? பந்து விளையாடியது யார் அப்படின்ற கேள்விக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த எழுவாய். இப்ப புரிஞ்சுதா இல்லையாமா நான் சொன்னது? யார் அப்படின்ற கேள்விக்கு விடையா வருதுல, விடையா வர்றதுதான் இந்த எழுவாய். எழுவாய் எப்பவுமே எப்ப வரும்? ஒரு சென்டென்ஸ், வாக்கியம் இருக்கு இல்லையா? வாக்கியத்தினுடைய முதலில் வரும். எழுவாய் எப்ப வரும்? ஒரு வாக்கியம் இருக்குன்னா இதுதான் ஒரு வாக்கியம். 3 சொற்கள் 4 சொற்கள் சேர்ந்ததுதான் ஒரு வாக்கியம். 2 சொற்கள் சேர்ந்தாலும் வாக்கியம் தான். ஓகேவா? படம் வரைந்தேன் அப்படின்றது ஒரு வாக்கியம் தான். சரியாமா? இப்ப பாருங்க. ராமு பந்து விளையாடினான். இது ஒரு வாக்கியம். பந்து விளையாடியது யார்? பந்து விளையாடியது யாரு அப்படின்ற நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு விடையா வர்றதுதான் இந்த எழுவாய். ராமு அப்படின்ற சொல்லு. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எழுவாய் அப்படின்னா என்னன்னு? எழுவாய்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாக்கியத்தினுடைய முதல்ல வரும். இது ஒரு க்ளூ. நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணா. எழுவாய் அப்படின்னா ஒரு வாக்கியத்தினுடைய முதல்ல வரும், பெயர் சொல்லாக வரும். சரியாம? பொதுவான பெயராகவும் வரும், இல்ல வந்து காரண பெயராகவும் வரும், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயராகவும் வரும். சரிங்களா? அப்புறம் ஒரு செயல் யாரால் நடைபெற்றது, எதால் நடைபெற்றது, எவை, எவைனா ஒன்றுக்கும் மேற்பட்டது. இப்ப ஆடுகள் புல் மேய்ந்தன அப்படின்னா புல் மேய்ந்தது எவை அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஆடுகள் நம்ம எழுதுவோம். சரியாமா? ஆடுகள் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? சோ அப்படின்ற கேள்விக்கு விடையாக வர்றதுதான் எழுவாய். இப்ப எழுவாயில் எல்லாரும் தரவா இருக்கீங்களா? கடைசியில உங்களுக்கு நான் பயிற்சிகள் கொடுக்குறேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப எழுவாய் முடிஞ்சிருச்சா? இப்ப எதுக்கு நான் இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா? எதுக்கு? இப்ப வந்து யார், ஒரு மனிதரை பத்தி சொல்றதுனால நம்ம யாருன்னு கேட்டோம். இதே எதுன்னு வரக்கூடியதுல கேட்போமா? இப்ப பாருங்க. பூனை பால் குடித்தது. பூனை பால் குடித்தது. ஆக்சுவலா இது வந்து என்னது? இது வந்து அஃறிணை சொல். சரியாமா? அஃறிணை சொல் வருது. இப்ப பாருங்க, நம்ம எப்படி கேட்கலாம்? இதை நீங்க வந்து ஒரு வினாவா கேட்டு பாருங்க பார்க்கலாம். பூனை பால் குடித்தது. இது எப்படி நீங்க வினாவா கேட்கலாம்? வினா வச்சு பாருங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பால் குடித்தது எது? பால் குடித்தது எது? இல்லனா எது பால் குடித்தது அப்படின்னு கேட்கலாம். எது பால் குடித்தது, இல்லனா பால் குடித்தது எது அப்படின்ற கேள்விக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த பூனை. சரியாமா? அடுத்து பாருங்க. பசுக்கள், நிறைய பசுக்கள் கூட்டம் கூட்டமாக பசுக்கள் புல் மேய்ந்தன.
ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பசுக்கள், சோ மேய்ந்தனன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? மேய்ந்தன சொல்லணும். மேய்ந்தது சொல்லக்கூடாது. மேய்ந்ததுன்னா ஒரே ஒரு பசு, பசு புல் மேய்ந்ததுன்னு சொல்லலாம். சரியாமா? இதே ஒன்றுக்கும் மேற்பட்ட பசுக்கள் அப்படின்னா பசுக்கள் புல் மேய்ந்தன அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பாருங்க இதை எப்படி நம்ம கேள்வியே கேட்கலாம்? புல் மேய்ந்தது எவை புல் மேய்ந்தன அப்படின்னு கேட்கலாம். எவை புல் மேய்ந்தன, எவை புல் மேய்ந்தன அப்படின்னா பசுக்கள் புல் மேய்ந்தன அப்படின்ற சொல்லுக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த எழுவாய். சரியாமா? இப்ப பாருங்க, யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த எழுவாய். ஓகேவாமா? எழுவாய் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செய்யப்படு பொருள் பார்க்க போறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? செய்யப்படு பொருள் பார்க்க போறோம். பாருங்க, செய்யப்படு பொருள் இப்படிதான். நீங்க க்ளூ மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா படிச்சிடலாம். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். சரிங்களா? இப்ப பாருங்க, செய்யப்படு பொருள், செய்யப்படு பொருள். இதே பாருங்க, செய்யப்படு பொருள்ங்கிறது எதனை, எதனால், ஓகேங்களா? எதனை, எதன் அப்படின்ற சொல்லுக்கு விடையாக வரக்கூடியது. ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டு எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப அதே எடுத்துக்காட்டு எழுதுறேன். ராமு பந்து விளையாடினான். சரிங்களா? ராமு பந்து விளையாடினான். இப்போ ராமு என்ன விளையாடினான்? ராமு என்ன விளையாடினான்? எதனை வைத்து விளையாடினான் அப்படின்றதுக்கு விடையாக வருது இல்லையா? அதுதான் செய்யப்படு பொருள். ராமு எதனை வைத்து விளையாடினான் அப்படின்றதுக்கு விடையாக வர்றதுதான் இந்த பந்து. அடுத்து பாருங்க, சிறுமி சிறுமி புத்தகம் படித்தாள். புத்தகம் படித்தாளா? இதுல பாருங்க, சிறுமி எதனை படித்தாள், சிறுமி என்ன படித்தாள் அப்படின்றதுக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த புத்தகம். சிறுமி என்ன படித்தாள்? புத்தகம் படித்தாள் அப்படின்றதுக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு க்ளூ. எப்படி எழுவா எப்படி ஒரு சொல் ஒரு வாக்கியத்தினுடைய முதல்ல வருமோ அதே போல செய்யப்படு பொருள் அப்படின்றது இந்த எழுவாய் இருக்கு இல்லையா, இதுக்கும் இங்க அடுத்த ஒண்ணு வருது இல்ல, இது பேர் பயனிலை. நான் அடுத்து சொல்லித்தரேன். இந்த பயனிலை இருக்குல்ல, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வரும். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவில் வரக்கூடியது என்னதுமா? செய்யப்படு பொருள். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவுல வர்றது பேர் என்னது? செய்யப்படு பொருள். சரிங்களா? இப்ப அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுக்குறேன். குழந்தை பால் குடித்தது. குழந்தை பால் குடித்தது. இப்ப பாருங்க, வினா அமைச்சு பாருங்க. குழந்தை என்ன குடித்தது? குழந்தை என்ன குடிச்சது? காப்பி குடிச்சதா, இல்ல ஜூஸ் குடிச்சதா, என்ன குடிச்சது அப்படின்றதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுவோம் நம்ம? குழந்தை பால் குடித்தது அப்படி. சோ என்ன, எதனை அப்படின்ற பாருங்க, என்னவும் போட்டுக்கலாம். சரியாமா? என்ன, இந்த ரெண்டுத்துக்குமே விடையாக வரக்கூடியதுதான் இந்த செய்யப்படு பொருள். ஓகேவாமா? சோ எதனை, என்ன, இந்த ரெண்டு சொற்களுக்குமே விடையாக வரக்கூடியதுதான் என்னது? செய்யப்படு பொருள். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? எழுவாயும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, செய்யப்படு பொருளையும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரியாமா? எழுவாய்ங்கிறது யார், எது, எவை இந்த வினாக்களுக்கெல்லாம் விடையாக வரக்கூடியதுதான் எழுவாய். இது செய்யப்படு பொருள்ங்கிறது எதனை, என்ன, என்ன விளையாடினா, என்ன சாப்பிட்டான், என்ன படிச்சான், என்ன எழுதுனா அப்படின்றதுக்கு விடையாக வரக்கூடியதுதான் இந்த செய்யப்படு பொருள். சரிங்களாமா? இப்போ அடுத்து பாருங்க, நம்ம பயனிலை படிக்கலாம். அடுத்து என்ன படிக்க போறோம்? பயனிலை. கடைசி ஒன் பயனிலை. கடைசி ஒன் என்னது? பயனிலை. பாருங்க, பயனிலை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, வெரி வெரி ஈஸி. சரிங்களா? பயனிலை அப்படின்றது ஒரு செயல் முடிவு பெற்றதை குறிக்கிறது. ஒரு செயல் இருக்குல்லமா, ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாடம் படித்தேன். நான் பாடம் படித்தேன். இங்க பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எழுவாய். ஓகே, இது செய்யப்படு பொருள். இது கடைசியில வருதுல்ல, இது வினை சொல்லாலதான் முடியும். இது என்னவால முடியும்? வினை சொல்லால முடியும். வினை சொல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு செயல் அல்லது வேலையை குறிப்பதுதான் வினைச்சொல். தெரியுமில்லாமா உங்க எல்லாத்துக்கும்? ஒரு செயல் அல்லது வேலை. நம்ம இப்ப என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கோம்? நான் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய செயல். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களோட செயல். சரியாமா?
சோ அந்த செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல்னு சொல்றோம். இந்த வினைச்சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பயனிலைன்னு சொல்றோம். ஓகேவா? முடிவு பெற்றதை குறிக்கிறது. ஒரு செயல் முடிவு பெற்றாச்சு. அந்த வாக்கியம் முடிவடைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க இந்த வாக்கியம் முடிவடைஞ்சிருச்சா? நான் பாடம் படித்தேன் முடிவடைஞ்சிருச்சா? இல்ல இங்க பாருங்க. நான் பாடம்னு மட்டும் இருக்கு. நான் பாடம்னு மட்டும் இருக்கு. இது முற்று பெற்றிருக்கா? பினிஷிங் ஆயிருக்கா? ஆகல. நான் பாடம். என்ன நான் பாடம்னா புரியல. நான் பாடம் படித்தேன். நான் பாடம் படித்தேன் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அந்த வாக்கியம் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு. சரிங்களா? சோ அதனால நான் எழுவாய், பாடம் செய்யப்படு பொருள், படித்தேன் வந்து பயனிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க பயனிலை இறுதியில தான் வரும். பயனிலை கடைசியில தான் வரும். வினைச்சொல்லுல தான் முடியணும். ஓகேவாமா? வினைச்சொல்லுல தான் முடியணும். எழுவாய்ன்றது பெயர் சொல், பயனிலைங்கிறது வினைச்சொல். அடுத்து இடையில வருது இல்லையா? எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவுல வர்றது என்னது? செய்யப்படு பொருள். ஓகேவா? ரொம்ப 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 எளிமையானது. சரிங்களா? இப்ப பாருங்க இன்னொரு நம்ம சென்டென்ஸ் படிக்கலாம். வானில் பறவை பறந்தது. வானில்னா என்னது? வானத்துல. வானில் பறவை பறந்தது. பறவை எங்கு பறந்தது? பறவை எங்கு பறந்தது? வானில். சோ இது எழுவாய். ஓகே. அடுத்து வானில் பறந்தது எது? எது வானத்துல பறந்துச்சு? பறவை. ஓகே. அடுத்தது பறந்தது சொல்றோம். இது வந்து பயனிலை. பயனிலை. சரிங்களா? வானத்தில் பறந்தது எது? பறவை. பறவை எங்க பறந்தது? வானில். ஏன்னா எங்குங்கிறது அது ஒரு பிளேஸா நம்ம சொல்றோம். ஏன்னா வானம்ங்கிறது ஒரு 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 இதுதானே பிளேஸ் தானே அது வானம் பூமி அப்படின்றதெல்லாம். அதனால வானில் அப்படின்றது வந்து எழுவாய். பறந்தது வினை சொல்ல முடிஞ்சிருக்கா? அதனால இது என்னது? இது பயனிலை. இது என்னது? இது பயனிலை. ஓகேவாமா? அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு எழுதலாமா? மாணவன் பரிசு பெற்றான். மாணவன் பரிசு பெற்றான். பரிசு பெற்றது யார்? பரிசு பெற்றது மாணவன். சோ இது வந்து எழுவாய். மாணவன் என்ன பெற்றான்? மாணவன் என்ன பெற்றான் அப்படின்னா செய்யப்படு பொருள் பரிசு. மாணவன் பரிசு பெற்றான் முழுமை அடைஞ்சிருக்குல்ல. இந்த முழுமை அடைஞ்சதுன்னா இது என்னது? பயனிலை. வினை சொல்ல முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால இது என்னது? வினைச்சொல். ஓகேவாமா? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? எழுவாய் அப்படின்னா ஒரு மறுபடியும் சொல்றேன். எழுவாய் அப்படின்னா ஒரு வாக்கியத்தினுடைய முதல்ல வரும். பயனிலை அப்படின்றது ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில் கடைசியில் வரும். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் வருவது செய்யப்படு பொருள். ஓகேவாமா? சோ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு நீங்க என்ன செய்யுங்க? படிங்க. உங்க நோட்டு புத்தகத்திலேயே வந்து ஒரு 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 ஓரத்துல உங்களுக்கு புரியிற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதுங்க இலக்கணத்துக்குலாம். சரியாமா? அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கு அது என்ன செய்யாது? மறக்காது. ஓகேவாமா? இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்தது உங்க எல்லாத்துக்கும்? பிடிச்சிருந்ததுங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா எல்லாத்துக்கும்? ஓகேவாமா? சோ அதனால இலக்கணம் வந்து நல்லா புரிஞ்சு பண்ணுங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்க. நிறைய பயிற்சிகள் செஞ்சு 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 பாருங்க. ஓகேங்களாம்மா? சோ இன்னைக்கு வகுப்பு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு பிடிச்சிருந்தா இந்நேரம் நீங்க லைக் பண்ணுங்க. மேம்க்கு ஒரு சின்ன லைக் குடுக்கறது மூலமா எனக்கு ஒரு வந்து ஆர்வத்த தூண்டுற மாரி இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? உங்கள ஒரு பாராட்டுகள் தானே நம்ம அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுது. நீங்க வந்து என்ன பாராட்டணும்? என்ன ஊக்குவிக்கணும். "இன்னும் நல்லா பண்ணுங்க மேம். இன்னும் நல்லா பண்ணுங்க மேம்" அப்படின்னு நீங்க அந்த துவண்டு போகும்போது நம்ம தட்டி குடுக்குறோம்ல எல்லாரையும். அது மாரி நீங்க வந்து என்ன வந்து என்ன செய்யுங்க? மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க குடுக்குற லைக்ஸ் தான் என்ன இன்னும் நல்லா மேல மேல அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு போய் நான் சொல்லிக் குடுக்குறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலா இருக்கும். தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற டெய்லி வீடியோஸ் இலக்கணம்லாம் உங்களுக்கு அப்பப்ப நீங்க எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரியாமா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்குலாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவாம்மா? உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தேவை அப்படின்னா கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நாள்ல வார இறுதியில் சனி, ஞாயிறு வார இறுதியில் 1 மணி நேரம், 2 மணி நேரம் நம்ம இலக்கண பகுதிகள், எழுத்து பயிற்சி, அதுக்கடுத்து வந்து வாசித்தல் பயிற்சி இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவாம்மா? நன்றிம்மா.